இன்றைக்கி ஸ்வீட் கார்னில் ஒரு பக்கோடா செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மொதல் வீடியோக்குள்ளே வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல். நான் 2 கார்ன் எடுத்திருக்கேன். இதில் ஸ்வீட் கார்னில் நம்ம பக்கோடா செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 கார்ன் எடுத்து நான் இதில் முழுசாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே தோலெல்லாம் எடுத்துருவோம். அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நான் கையாலேயே தான் எடுத்துருக்கிறேன். கத்தி வச்சு கூட நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காணை நான் கையிலேயே நம்ம ஒரு முத்தாக எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம கையால் எடுத்தால் தான் நமக்கு முழுசாக கிடைக்கும். கத்தி வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு பாதி தான் கிடைக்கும். பாதி அந்த அந்த கட்டையிலே நின்றுடும். அதனால் நான் இந்த மாதிரி கையால் எடுத்துக்கிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கையாலேயே எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு முழுசாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 2-3 ஒரு லைன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். ஒரு லைன் நேராகவே ஒரு லைன் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கையால் எடுத்து விட்டுட்டா வந்துடும். நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் அந்த காணுங்களை நம்ம போட்டுடலாம். நான் 2 காணுமே அப்படியே போட்டுட்டேன். எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது. இந்த 2 காணையும் உரித்து நான் போட்டுட்டேன். அதில் எடுத்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இதுக்கு நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நான் என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது. நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொடி நுணுக்கிறதுக்கோசரம் அந்த கருவேப்பிலையே ஒரு கைப்பிடி போட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம இலையாக இருந்ததுன்னா எடுத்து போட்டுருவாங்க. இப்படி நம்ம பொடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அது நம்ம சாப்பிட்டுடுவோம். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுட்டு இதை வடித்து எடுத்துக்கலாம். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஏன்னா தண்ணி நமக்கு நல்லா வடிஞ்சு வரணும். அதனால் ஒரு ஜன்னி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட வடிஞ்சிடும். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசால் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நம்ம போட்டு நம்ம கலந்து விட்டால் தான் எல்லா இடத்துலையுமே நமக்கு நல்லா கலந்து வரும். நான் பொடிச்ச கருவேப்பிலையை நான் இதில் கொட்டிக்கிறேன். இந்த அளவுக்கு பிடிச்சா போகிறோம். ரொம்ப நைஸாலாம் வேணுன்றது கிடையாது. நமக்கு கருவேப்பிலை வாசனை இருக்கணும். அதுக்காக தான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு நமக்கு பத்தலை அப்படின்னா கூட அப்புறமே போட்டுக்கலாம். நிறையா போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன் நான். இப்போ நான் 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உதிரியாக நம்ம உடச்சி எடுத்துக்கணும். நம்ம பொடியாக கட் பண்ணுனாலும் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொட்டிக்கோங்க. கொட்டி இப்போ மசாலா வெங்காயம் எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி உப்பு நல்லா பிசைஞ்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை மசாலா அந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற காணை இதில் கொட்டிக்கலாம். தண்ணியில் நல்லா வடிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தோடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ கலந்து விட்டுக்கிட்டால் தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு காணில் அந்த மசால் நமக்கு இறங்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ கடலை மாவு நான் 3/4 கப்பு கிட்ட நான் போட்டுக்கிறேன். இது எனக்கு 1/2 கப்பு கிண்ணம் தான். அது 1/2 கப்பு கணக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே இது மெஷர்மெண்ட்டு காட்டியிருக்கேன். இதிலிருந்து மறுபடியும் ஒரு 1/4 கப்பு போட்டுக்கிறேன். 3/4 கப்பு நான் கடலை மாவு போட்டிருக்கேன். 1/4 கப்பு அரிசி மாவு. 3/4 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன். உங்களுக்கு கடலை மாவு இன்னும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இதுலேயே நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அந்த கடலை மாவு அரிசி மாவு தண்ணி எதுவும் ஊற்றாமையே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் இருக்குது, காணும் நமக்கு தண்ணியில் போட்டு எடுத்துருக்குறோம். அதனால் அதில் இருக்கிற தண்ணிங்களே நமக்கு வெளியில் வரும். தண்ணி பத்தாத பட்சத்துக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே நான் தண்ணி விடலை. இந்த அளவுக்கு விட்டால் போதும். நிறையா தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அப்புறம் மறுபடியும் நமக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே மாறிடும். மறுபடியும் மாவு எடுத்துக்கணும், கடலை மாவு போட்டுக்கணும், அரிசி மாவு போட்டுக்கணும். அதனால் நீங்கள் அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா 1 டீஸ்பூன் தான் நான் போட்டுக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன் தண்ணி. எனக்கு அதுவே கரெக்டாக இருக்குது. நான் இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ அதில் இந்த மாதிரி உதிரியாக போட்டுக்கலாம். உருட்டி கூட போட்டுக்கலாம். உருட்டி போட்டிங்க அப்படின்னா உள்ளே நமக்கு அந்த அளவுக்கு வெந்து வந்தது மாதிரி தெரியாது.
அதனால் நான் உதிரி உதிரியாகவே நான் போட்டிருக்கேன். இல்லைன்னா சின்ன சின்ன இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக கூட உருட்டி போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டால் உள்ளே வந்து நமக்கு வெந்து வந்தது தெரியாது, வெந்தது மாதிரியே இருக்காது. அதனால் உதிரி உதிரியாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்லா இருக்கும். போட்ட உடனே கலந்து விடாதீங்க, 1 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு வெடிச்செல்லாம் வராது. உங்களுக்கு வெடிக்கும் அப்படின்ற ஒரு பட்சம் ஒரு பயம் இருந்ததுன்னா குறுக்க இந்த மாதிரி கரண்டியை வந்து குறுக்க வச்சு விட்ருங்க. அப்போ வந்து நமக்கு வெடித்தா கூட அந்த கரண்டியில் பட்டு மறுபடியும் எண்ணெயிலேயே விழுந்துடும். இப்போ நான் வந்து எடுத்துட்டேன், நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்துட்டேன். இப்போ அடுத்த பேட்சை நான் போட்டுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம நிறையா எண்ணெய் விட்டோம் அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஹோட்டல் கடையிலலாம் நிறையா தான் எண்ணெய் விட்டுருப்பாங்க. நம்ம வீட்டுக்குன்னும்போது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாயந்தர நேரத்தில் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.